என் பொண்ணு கல்லூரி போயிடுச்சுன்னா வேலைக்கு போயிட்டு வருது, எப்படா வரும்னு நான் காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா போயிட்டு வர வழியில திடீர்னு ஒருத்தவன் போதையிலையும் குடியிலையும் கஞ்சா பிடிச்சி கைய பிடிச்சி இழுக்கிறான், கூப்பிடுறான், அசிங்கமா பேசுறான், கூட்டிட்டு போறான். இப்படியெல்லாம் ஒரு மோசமான சூழல் இருக்குன்னு நான் போற இடத்துல இருக்கிற தாய்மார்கள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய கேவலமான ஒரு ஆட்சி நடக்குது. சுதந்திர இந்தியாவிலே 78 ஆண்டுகள் ஆகிறது. 78 ஆண்டுகள் இது போன்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. கையாலாகாத ஆட்சி. ஏன்னா கையாலாகாத ஆட்சி சொல்றேன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் வருவாரு, காலையில வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாங்க. இந்த நடிகைங்கெல்லாம் வருவாங்கல்ல சினிமால, வந்த உடனே ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கால் ஷீட் கொடுப்பாங்க. அந்த 4-5 மணி நேரத்துக்குள்ள ஷூட்டிங் முடிச்சுட்டு அவங்க டைரக்டர் அவங்க அனுப்பிச்சு விட்டுடுவாங்க. நம்ம முதலமைச்சரும் அப்படிதான். காலையில வருவாரு, ஒரு 10 இருந்து 12 மணி வரைக்கும் கால் ஷீட் 2 மணி நேரம் கொடுப்பாருங்க. 2 மணி நேரத்துல பேப்பர்ல கொடுப்பாங்க, அதை படிச்சுக்கிட்டு அவர் முடிச்சுட்டு போயிடுவார். அவ்வளவுதான். தமிழ்நாடு என்ன நடக்குது? நானுமா இந்த 4 நாளா டெல்டா மாவட்டத்தில் சுத்திட்டு இருக்கிறேன். என்னோட நகர பயணத்தில் 4 நாள் டெல்டாவில். ஆனா நான் திரும்பி இன்னைக்கு போறேன், மனவேதனையில நான் போறேன். நான் இன்னைக்கு மனவேதனையில நான் போறேன். ஏன்னா டெல்டா என்பது இயற்கை குருட்டு நமக்கு வரம். டெல்டா மாவட்டம்னா நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, இது முழுமையான டெல்டா. இது இல்லாம அரியலூர், திருச்சியில கொஞ்சம், புதுக்கோட்டையில கொஞ்சம், கடலூர்ல கொஞ்சம், மொத்தம் 8 மாவட்டம் டெல்டா. அதுல 4 முழு மாவட்டம். ஒவ்வொரு பகுதியா நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். வயிறு எரியுது எனக்கு. இப்படிப்பட்ட ஒரு டெல்டா மாவட்டம் இயற்கை கொடுத்த வரத்தை அதை பாதுகாப்பாம இருக்காம, அதாவது பாதுகாக்க தெரியாத துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும், துப்பில்லாத ஒரு ஆட்சி திமுகவும். ஏன்னா விவசாயிகள் என்னுடைய கடவுள்மா. எனக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். எனக்கு மட்டுமில்ல, கோடான கோடி மக்களுக்கு. அப்படிப்பட்ட இந்த மண், அப்படிப்பட்ட மண், இந்த மண்ணை மதிக்க தெரியாத ஆளலாமா? இந்த மண்ணுக்கும் விவசாயத்திற்கும் சம்பந்தம் இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யலாமா? செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தகுதி கிடையாதுமா, தகுதி கிடையாது. விவசாயிகளை மதிக்க தெரியாதவர் தமிழ்நாடு முதலமைச்சர். விவசாயம்னா என்னன்னு தெரியாதவர் முதலமைச்சர். வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய தவறை செய்தீர்கள். திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். இன்னும் சொல்றேன், கடந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தலிலும் திமுகவுக்கு நீங்க வெற்றியை கொடுத்த தமிழக மக்களை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசிங்க. 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 39 தொகுதியில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக ஆட்சியில் அமர்த்தினீர்கள், முதலமைச்சர் ஸ்டாலினை பதவிக்கு கொண்டு வந்தீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் 40க்கு 40. ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து திமுக வெற்றியை கொடுத்தீங்க. உங்களுக்கு மாறாக என்ன கிடைச்சது? என்ன கொடுத்தாங்க? என்ன செஞ்சாங்க? ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒரு நல்லது இல்ல.